நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு விஷயம் இருக்கும். அதை பல நேரங்களில் யார்கிட்டையும் வெளிப்படையாக ஷேர் பண்ண முடியாமல் போகலாம். மேபி அந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணால் மனசில் இருக்கிற பாரம், மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் குறைமேனு கேட்க ஒரு காதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை யார்கிட்டையாவது வெளிப்படையாக சொன்னால் ஒருவேளை அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டா, இல்லை அவங்க வேற யார்கிட்டையாவது சொல்லிட்டா, இப்படி நீங்கள் தயங்கி உள்ளுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு தயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இங்கே நீங்கள் சீரியஸான விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அரசியலில், சோஷியல் மீடியாவில் நீங்கள் கவனிக்கிற விஷயங்களை பற்றி உங்கள் கருத்துக்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த அனுபவங்கள், உங்களை பாதித்த விஷயங்கள்னு தொடங்கி என்னோட நான் பிளட் சிப்ளிங்னு சொல்கிற ஒரு கேரக்டர் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபியூ இயர்ஸாக கூடவே இருந்த ஒரு ரிலேஷன் கொஞ்ச நாளாக என் கூட இல்லை, ஒரு 2 months-ஆக ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ்னால பிரிஞ்சு இருக்கும். 2 பேருக்குமே ரொம்ப ஈகோ. கண்டிப்பாக ஒன் டே கண்டிப்பாக நீ வந்து பேசுவ அப்படின்னு உன்னோட சிஸ்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் உன்னோட ஈகோவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தாராளமாக நமக்கு ப்ரீவியஸாக நடந்த மூமெண்ட் எல்லாமே கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு வந்து பேசு. ஸோ நான் பேசணும்னு சொல்லி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு நல்லா தெரியும். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூலியமாக இந்த ஒரு சான்ஸை நான் யூஸ் பண்ணி உனக்கு இந்த மெசேஜை கன்வே பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் உன்னோட மூமெண்ட்ஸ். ஆனால் 2 months-க்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம்னால 2 பேரும் பேசாமல் இருக்கும். நீ பண்ண விஷயமும் கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. நானும் கொஞ்சம் பேசியிருக்கணும், உங்ககிட்ட வந்து பேசலை. ஆப்போசிட்டில் 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்றா இருந்தாலுமே வந்து பேச முடியல, பேசணும்னு தோணலை. ஸோ அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன், வந்து பேசு. ஓகேவா? உன்னோட சிஸ்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. இன்றைக்கி நீ வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கங்கிறதால உனக்கு கீழே இருக்கிற யாரை வேணால் ஹர்ட் பண்ணிடலாம் நீ நினச்சிட்ருக்க. ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே வருவான். நீ என்றைக்கா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ கீழே போகும்போது நீ பேசின வார்த்தையெல்லாம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அன்றைக்கி நீ ஹர்ட் பண்ண மாதிரி நீயும் ஹர்ட் ஆவ அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் யாரையும் ஈஸியாக ஹர்ட் பண்ணிடாது. தேங்க்யூ. நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம கூட பழகினவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, அது திருப்பி அவங்கக்கிட்ட கோபமாக நடந்துக்காமல் அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக போகிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் நான் இந்த மூமெண்ட்டில் மிஸ் பண்ணுறது, ஸோ எங்கள் அப்பாவை ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே என் கூட அப்போது வந்தது, நான் வளர்ந்தப்புறம் அவங்க இல்லை. ஸோ எல்லாம் இந்த அடிக்டட் வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸுனால ஸோ அவங்க இறந்தது. அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அவங்க அது மட்டும் எனக்கு இப்போ இருக்கிற டேலண்ட் எனக்கு அப்போ இருந்துச்சுன்னா நான் அது கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன். ஸோ எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அப்பா அம்மானா யாரு கூட ஆசை இல்லை, நம்ம தானே சொன்ன மாதிரி. ஸோ எங்களுக்கும் ஆசை இருக்கும். எனக்கு அம்மா இருக்காங்க. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோ என் அம்மாவுக்கு சந்தோஷம் நான் கொடுக்குறேன். ப்ளஸ் எங்கள் ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் அண்ட் எங்கள் அக்கா ஃபேமிலி எல்லாருக்கும் நான் என்னோட என்ன முடியுமோ அது நான் கன்ஃபார்ம் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ அதுதான் இந்த மூமெண்ட்டில் எனக்கு ஒரு அப்பா இருந்தால் ஸோ ஒரு லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பெட்டராக இருக்கும்ன்ட்டு நான் யோசிக்கிறேன். அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் இந்த மூமெண்ட்டுக்கு. இன்னொரு 2 மாதம் ஆச்சுன்னா 3 வருஷம் ஆகிடும். எங்கள் அம்மா எங்களை விட்டு அவங்க ஒரு 45 வருஷம் பட்ட கஷ்டம், பண்ண தியாகத்துக்கெல்லாம் பலன் வந்து நான் நிறையா பணம் சம்பாதிச்சதோ, அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கினதோ, இல்லை என் தங்கச்சி நல்லா இருக்கிறதோ, என் தம்பி ஒரு மீடியா ஃபீல்டில் நல்லா இருக்கிறதோ அது மட்டுமே கிடையாது. இல்லை எங்கள் அப்பா ஒரு பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டதுனால பத்திரிக்கை உலகத்தில் அதெல்லாம் கிடையாது. அது பத்தாது. இன்னும் ஒரு 2-3 தலைமுறையாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த பாவர்ட்டி கூட கிடையாது, ஒரு டாக்ஸிசிட்டி, ஒரு ஏமாறுற வெகுளித்தனம்,
அது இல்லாமல் ஒரு நார்மலைஸ்டு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நெக்ஸ்ட் 2-3 ஜென்ரேஷன்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அப்படி நடந்தால் தான் வந்து அவங்க பண்ண அவ்வளோ வேலைக்கும் ஒரு பலன் இருக்கும், அர்த்தம் இருக்கும். அதுதான் நாங்கள் இப்போ பண்ண ட்ரை பண்ணுறோம். நான், என் தம்பி, என் தங்கச்சி, மீதி இருக்கிற காலத்தில் எங்கள் அப்பா. அது வந்து அவங்க பண்ண தியாகத்துக்கெல்லாம் ஒரு சின்ன அர்த்தமாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த இயரில் என் கூட ரொம்ப பெஸ்ட்டாக நடந்த விஷயம் அப்படின்னா இட் இஸ் ஏஜே. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அண்ட் லைக் ரொம்ப லோன்லியாக லைக் ஒரு ரொம்ப பேம்பர்டான கிட்டாக இருந்துட்டு அந்த ஒரு லைக் ஃபேமிலி விட்டு வெளியில் வந்து ஒரு ஸ்ட்ரகிளை பார்த்துட்டு திடீர்னு என் லைஃப்பில் ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக திருப்பி என் லைஃப்பில் கம்பேக் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏஜே, லைக் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஆம் ஹாப்பி நவ் தட் ஹீ இஸ் பேக் வித் மீ. அண்ட் லைஃப்பில் லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு. லைக் ஒரு ஏஜ் ஆஃப் 60 பார்க்க வேண்டியதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. பட் ஐ எம் ஹாப்பி தட் இப்போ என்ன ஒருத்தர் புரிஞ்சு என் கூட சரியோ தப்போ ஓகே ஃபைன் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஹாப்பி டு ஹேவ். தேங்க்யூ ஸோ மச் ஏஜே. எனக்கு இந்த வருஷத்தில் வந்துட்டு எனக்கு நல்லா நடந்த விஷயம், எனக்கு ரொம்ப காருனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலாக நான் ரொம்ப லைஃப்பில் வந்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு வராங்க. பட் நாங்கள் ரொம்ப கீழேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து, இப்போவும் மிடில் கிளாஸ் தான், ரொம்ப கீழேருந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா வருவோம் மேலே. ஸோ அந்த மேலே வந்து எங்களுக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்துட்டு ஒரு எனக்கு சின்னதாக எங்கள் ஃபேமிலி கூட காரில் போகணும், கார் வாங்கணும். கார் இப்போ இருக்க கேட்டால் அவங்க இல்லைன்னுவாங்க. எனக்கு அதுதான் என்னோட பெரிய ரீசன் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த காரு கிடச்சி, ஸோ நான் போகிறதோட சந்தோஷம் இப்போ யார்கிட்ட கேட்டாலும் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் யோசித்தேன், நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்து ஸோ எனக்காக ஒன்று, என் ஃபேமிலிக்காக ஒன்றுன்ட்டு நான் ஒரு காரு வாங்கி, ஸோ அதில் என்னோட சந்தோஷத்தை எங்கள் ஃபேமிலிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க தெரியல. பட் ஆனால் எங்கள் ஃபேமிலிக்கு இந்த ஒரு தான் பிரச்சனையாக இருந்துச்சு எனக்கு ரீசன்னு. ஸோ அதோட சந்தோஷம் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய செகண்டு வந்துட்டு என்னோட ஹேட்டர்ஸ்னால் எனக்கு யாரும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எல்லோரும் நல்லது தான் யோசிப்போம். ஹேட்டர்ஸுக்காக நம்ம இன்னும் கர்மம் பண்ணாலும் அது மறுபடியும் ரிட்டர்ன் எங்களுக்கு தான் வரும். ஸோ அதனால் நான் இல்லை சொல்கிறேன்னா, எல்லா ஹேட்டர்ஸுக்கும் அவ்வளோதான், எல்லோரும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. இந்த வருஷத்தில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃப்டர் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் காட் கிஃப்ட்டு எங்களுக்கு பாப்பா நின்னா, குழந்தை பிறந்து இன்றைக்கி ஒரு வயசு அவளுக்கு. அது இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு. அது தேங்க்யூ.